மக்களின் கோரிக்கையை புறம் தள்ளி அதிகாரிகள் நிறைவேற்றிய திட்டத்தால் பல கோடி ரூபாய் வரிப்பணம் வீணாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். திண்டுக்கல்லையும் கரூரையும் இணைக்கும் முக்கிய பிரதான சாலையில் MVM நகர் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையை தினந்தோறும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள், விளைபொருட்களை கிராமங்களிலிருந்து திண்டுக்கல் நகர பகுதிக்கு கொண்டு வரும் விவசாயிகள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு சுரங்கப்பாதை பணியானது ரூபாய் 17 கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட்டு சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததாகவும், சுரங்கப்பாதை அமைக்கும் பொழுதே இப்பகுதி அதிக வாகனங்கள் செல்லும் பாதை என்றும், இதன் காரணமாக இங்கு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டாம் எனவும், மேம்பாலத்தை தான் அமைக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் எதையுமே கண்டுகொள்ளாத நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் அவற்றை புறந்தள்ளி சுரங்கப்பாதை அமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததாகவும், தற்பொழுது சிறிய மழை பெய்தால் கூட மழைநீர் வெளியேற முடியாமல் தண்ணீர் தேங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த சுரங்கப்பாதையானது அருகே உள்ள குடியிருப்புகளில் கழிவுநீர் ஓடையாக திகழ்வதாகவும் இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த சுரங்கப்பாதையை முறையாக பராமரிக்காததால் வாகன ஓட்டிகள் அனுதினமும் பெரும் அவதிக்குள்ளாவதாகவும், தொடர் மழை காலங்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் சுரங்கத்திற்குள் தண்ணீர் அதிக அளவு தேங்குவதால் போக்குவரத்து தடை விதித்து இந்த சாலையை அதிகாரிகள் முற்றிலுமாக மூடிவிடுவதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் கூறுகையில், இந்த பழைய கரூர் ரோட்ல இந்த அண்டர் கிரவுண்ட் ரோடு போட்ட பின்னாடி போக்குவரத்து அடிக்கடி நிறுத்திடுறாங்க. உள்ள நிறைய ஒரு 20க்கு மேற்பட்ட இடத்துல நீரூற்று தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குது. அதனால அது நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடிக்கடி போக்குவரத்து இடைஞ்சலா இருக்குது. அதனால இந்த ரோடை கொஞ்சம் புதிய அரசாங்கம் கொஞ்சம் சரி செய்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த அடிப்பாலம் மழை பெஞ்சா மிகப்பெரிய ஒரு சிரமம் எல்லாத்துக்குமே. இந்த தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு சிக்கலை உடனடியாக தீர்க்கணும். அதை மோட்டாரை வச்சு உடனடியாக மழைக்காலங்களில் உடனடியாக அந்த தண்ணியை வெளியேற்றி அதை பயணிகளுக்கும் குடியிருப்பவர்களுக்கும் உதவி செய்யணும். இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை திட்ட இணை இயக்குனர் சித்ராவிடம் நமது செய்தியாளர் வினவிய போது, தற்பொழுது சுரங்கப்பாதை சரி செய்ய நிதி இல்லை என்றும், சுரங்கப்பாதை பணி முற்றிலுமாக முடிவடைந்துள்ள நிலையிலும் சுரங்கப்பாதைக்குள் தண்ணீர் வருவதை தங்களால் தடுக்க முடியவில்லை எனவும், தொடர்ந்து தண்ணீர் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இது குறித்து மேல் அதிகாரிகளிடம் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். எனவே மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த சுரங்கப்பாதையை ஆய்வு செய்து இதற்கு ஒரே நிரந்தர தீர்வான மேம்பாலத்தை அமைத்து கொடுத்து இப்பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன் மற்றும் ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்திக்குழு.